BSNL Connecting India. வணக்கம். தினஅறிவு செய்திகள். மொழியை அனைவருக்கும் இந்தி மொழிதான் ஆட்சிய மொழி என்றும் இந்திய மொழி திருநீர் பூசாத சைவன், கைலி அணியாத இஸ்லாமியன், சிலுவை அழியாத கிறிஸ்துவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவம் என்ற அண்ணாவின் கொள்கைகளை அண்ணா மறைந்தாலும் இன்றும் அவரது கொள்கைகள் மறையாமல் கடைபிடித்து வாழ்வர் தலைவர் வைகோ மட்டுமே ஆவார். தலைவர் வைகோ மட்டுமே ஆவார். இந்தியும் அந்நிய மொழிதான். இந்திய எங்கள் மீது திணித்தால் அதற்கு கிடைக்கும் முதல் பலன் இந்தியா பல துண்டுகள் செத்து போன குதிரை என்று கூறினார். அதற்கு சற்றும் வைகோ பயப்படவில்லை. திரும்பி கூறினார் தலைவர் வைகோ அவர்கள். புத்தப்பிரிய மௌரியா, வைகோ அவர்களின் கருத்தை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் அவர்களை இந்த மன்றத்திலே தெரிக்கும் ரத்த துளிகள் இருந்த போது இந்திய தமிழர்கள் படுகொலை செய்யப்படவில்லையே என்று கேலி அவன் கிண்டலும் அடித்தார். சற்றும் அசையவில்லை வைகோ. என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக சமரசமின்றி நாடாளுமன்றத்தில் போராடியவர் தலைவர் வைகோ. திராவிட இயக்கத்தின் அடிப்படை குறிக்கோள்களில் இம்மி அளவும் தடுமாறாமல் பயணிப்பவர் தலைவர் வைகோ. சங்கீதலட்சுமி. நான் திருநெல்வேலியில் நாடாளுமன்றத்தில் வைகோங்கிற தலைப்பில் இங்கே நடந்த அந்த பேச்சு போட்டியில் நான் கலந்துக்கிட்டேன். இது மூலமாக நான் தலைவரை பற்றி ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நெல்லை மாநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் இன்றைக்கு நெல்லையிலே மாணவிகளான பேச்சு போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே மாவட்ட அளவிலான பேச்சு போட்டி இன்றைக்கு தொடங்கி அடுத்தது மண்டல அளவிலான பேச்சு போட்டிகளை தொடங்க இருக்கின்றோம். அதிலே தேர்ந்தெடுக்கிற மாணவிகள் மாநில அளவிலான போட்டிகளிலே கலந்து கொள்வார்கள். அதுக்கான பரிசுகளை 1 லட்சமாக அறிவித்திருக்கிறது தலைமை கழகம்.